எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரோட தாயார் காலமாயிட்டாங்க. பிறகு காலையில அவங்கள போய் பார்த்துட்டு, அவங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவர பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு உள்ள நெறைய கேள்வி ஓடிட்டே இருந்தது. என்னன்னா, ஆ நம்ம தகுதிக்கு ஏத்த மாரி மாலை வாங்கிட்டு போய் அந்த உடல் மேல போத்தி விட்டு வருவோம். அதன் பிறகு அவங்கள அடக்கம் பண்ண எடுத்துட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, ரோட்ல இருக்கிற மாலை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுட்டே போவோம். நம்ம கடந்து போன பிறகு அந்த மாலைய குப்பையோட குப்பையா எல்லார் வீட்லருந்து பெருக்கி தள்ளி விட்டுருவாங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒரு இறந்த உடல இந்து முறைப்படி அடக்கம் பண்ணணும் அப்டின்னா, மயானத்துல குழி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரூ. 8000 வாங்கிர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசர் பாக்ஸு, அந்த வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4000 சில்ற வந்துரும். அதுக்கப்புறம் அந்த தேவையான பொருட்கள் எவ்வளோ எக்கச்சக்கமா இருக்குது. இந்து முறைப்படி ஒரு உடல அடக்கம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது, குறைந்தபட்சம் ரூ. 25,000 வரைக்கும் செலவாகுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 1500 ரூ. 2000 வரைக்கும் கூட நம்ம மாலை வாங்கிட்டு போய் போடுறோம். சரிங்களா? அந்த மாலை அந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா குப்பையோட குப்பையா போயிடுது. சரிங்களா? ஒரு ரூ. 100 ரூ. 150 வரைக்கும் ஒரு மாலை வாங்கி போட்டோம்னு வச்சுக்கங்களேன், என்ன பொறுத்த மட்டும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஒரு ரூ. 100 ரூ. 150 ரூ. 200 குடுத்து மாலை வாங்கிட்டு, மீதி நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கோ, அதிகபட்சமாலாம் சொல்லல. இருக்கிற எவ்வளோ காசு இருக்கோ, ஒரு ரூ. 150 ரூ. 200 ரூ. 300 இருக்கிற காச ஒரு கவர்ல போட்டு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட நம்ம அத குடுக்கும்பொழுது, அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி, அவங்களுக்கு ஒரு பேருதவியா இருக்கும். ஒரு ஆறுதலாவும் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு அவ்ளோ செலவு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இருக்கப்பட்டவங்களுக்கு ரூ. 25,000 பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டு போயிருவாங்க. ஆனா, நலிவடைந்த குடும்பம் எவ்வளோ இருக்கு இன்னைக்கு. அவங்களால இன்னைக்கு 25,000ன்றது ஒரு பெரிய விஷயம். நெறைய பேர் கடன் வாங்கி கூட செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் அத. சரிங்களா? ஒரு குப்பையோட குப்பையா போற அந்த மாலைக்கு நம்ம ரூ. 1500 செலவு பண்றத தவிர்த்து, அந்த பாதி காச நம்ம அவங்ககிட்ட குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அது எவ்வளோ பேர் உதவியா இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? நான் இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தே தவிர, நான் அத யார் மேலயும் திணிக்க மாட்டேன். சரிங்களா? ஆனா நான் சொல்றது உங்களுக்கு ஓரளவுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா, நீங்களும் அத செய்யுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் செய்ய சொல்லுங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் தவறிட்டாருன்னா, அவங்க சொந்த பந்தம், முக்கியமா பங்காளிங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அரிசி ஒரு மூட்டை அரிசி எடுத்துட்டு வீட்டுக்கு குடுப்பாங்க. ஏன்னா, அடுத்த 16 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல சமைச்சு போடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்டாகணும். அதனால என்னன்னா பங்காளிங்கலாம் அரிசி வாங்கிட்டு போய் குடுப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா, இங்க நம்ம ஊர் பக்கம் அந்த கலாச்சாரம் இல்ல. நான் பார்க்கல அத. சரிங்களா? நானும் என்னோட சகோதரரும் நெறைய முறை பேசியிருக்கோம். இந்த மாரி ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு போம்பொழுது உட்காந்து நாங்க பேசியிருக்கோம். இந்த மாரி தேவையில்லாத மாலைலாம் வாங்கி போடுறது எதுக்கு? அத அவங்ககிட்ட குடுத்துட்டோம்னா நான் பேசும்போது அவரும் அத சொல்றாரு. நான் எனக்கும் என்னோட சகோதரருக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய கருத்து ஒத்து போயிருக்கு. அப்ப அன்னைக்கு நாங்க முடிவு பண்ணோம். சரிங்களா? இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட பாதைய தேர்ந்தெடுத்து நான் ஓட ஆரம்பிச்சுட்டேன். அவரு அதே மாரி அவரோட பாதைய தேர்ந்தெடுத்து அவரும் போயிட்டுருக்காரு. இந்த மாரி செய்யும்பொழுது, நமக்கு மனசுக்குள்ள ஒரு திருப்தி. மனுஷன் தானே நம்ம. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு மனுஷன பார்த்துட்டு அப்படியே திரும்பி போற சூழ்நிலை நமக்கு கிடையாது. கடைசி வரைக்கும் அவர்கிட்ட சந்தோஷமா பேசணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய ஒரு ஆசையா இருக்கும்னு வச்சுக்கங்க. எனக்கு அப்படிதான். எல்லாரையும் ஒரே மாரி பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு விருப்பம்னு வச்சுக்கங்களேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டே இருக்கணும். இது போன்ற ஒரு செயல்லாம் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாரி இருக்கவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்தே தவிர, நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன். சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு நல்லதா தோணுச்சுன்னா, தயவுசெஞ்சு நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் செய்ய சொல்லுங்க. மிக்க மிக்க நன்றி. சந்தோஷம்.